அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நீங்கள் கம்மியான சர்க்கரை அளவும் எடுத்துக்கிறலாம். இது நான் சும்மா கலருக்காக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவைன்னா நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கிறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணணும். இல்லைன்னு வைங்களேன் கருகிருச்சுன்னு வைங்க ஸ்வீட் வந்துட்டு கசக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மாவு எடுக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. சும்மா பேருக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கிறலாம். இது பார்த்திங்கன்னா அந்த கேரமலைஸில் உடனே ஊற்றினோன்னா அந்த மாதிரி கட்டியான மாதிரி இருக்கும். அது வந்துட்டு குக் பண்ண மெல்ட் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் குக் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும். அப்போல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். அப்புறம் நம்ம அல்வாவுக்கு மெயின் பார்த்திங்கன்னா நெய் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்ற நெய் வந்துட்டு உள்ள அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். நல்லா எண்ணெய் லைட்டாக எண்ணெய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நெய் நல்லா பிரிஞ்சு வரும்ல, அப்போ வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கேரமலைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சமாக கூட நீங்கள் கேரமலைஸ் பண்ணிவிட்டு சுகர் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். புதுசாக குக் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். நிறைய பேர் ஏன் லாங் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இனிமேல் லாங் வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். சும்மா குக்கிங் வீடியோ வந்துட்டு ஷார்ட் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெசிபி மட்டும் அப்லோட் பண்ணலாம், மினி விலாக் அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுவேன். இப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் லைட்டாக என்னென்னு வருது, நெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாதாம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு முந்திரி பிடிக்கும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சொன்ன மாதிரி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கேரமலைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.